நிறைய பேர் நேற்று ஈஜிப்த் வின் பண்ண வேண்டிய மேட்சை அர்ஜென்டினா வந்து ராப் பண்ணிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஈஜிப்த் வந்து செகண்டா போட்ட கோலை வந்து ரெஃப்ரி வந்து ஃபவுல்னு சொல்லி கேன்சல் பண்ணிட்டாரா? எதுக்காக வந்து அவர் ஃபவுல்னு சொல்லி கேன்சல் பண்ணார்னா, லிசென்ட்ரோ மார்டினஸோட டிஷர்ட்டை ஈஜிப்த் பிளேயர் வந்து இழுத்தது மட்டும் இல்லாமல் அவர் காலை வேற மிதித்து தள்ளி வேற விட்டுருப்பாரு. ஸோ அதுக்காக தான் வந்து ரெஃப்ரி ஃபவுல் கொடுத்த ரீசன். அண்ட் ஆல்சோ விஏஆரில் அது பக்காவாக தெரிஞ்சிருக்கும். பட் அதுவே சாலா கீழே விழுந்ததுக்கு ரெஃப்ரி வந்து எதுக்காக ஃபவுல் கொடுக்குறேன்னா, அர்ஜென்டினா டிஃபெண்டர் சாலா கிட்ட இருந்த பாலை டேக்கிள் பண்ணி வாங்க பார்த்துருப்பாரு. அந்த டேக்கிளில் அவர்கிட்ட இருந்த பாலை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத சாலா தான் கீழே விழுந்திருப்பாரு. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்து ரெஃப்ரி வந்து ஃபவுல் கொடுக்கல. அண்ட் ஆல்சோ விஏஆரில் இது பக்கா ஃபவுல்னே தெரியல. அது ஒரு ரீசன் தான் ஃபவுல் கொடுக்காததுக்கு. அதே மாதிரி இது ஐபிஎல் மாதிரி சாதாரண லீக் கிடையாது. இது ஃபிஃபா வேர்ல்டு கப். இங்கே யாரையும் விலை கொடுத்து வாங்க முடியாது, ஃபிக்ஸிங்கும் பண்ண முடியாது. அப்படி அர்ஜென்டினா பண்ணுறாங்கன்னா அவங்க தான் எல்லா வேர்ல்டு கப்பும் வின்னராக வந்திருக்கணும். ஸோ புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறேன். இதுவுடன் இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறேன். திஸ் இஸ் அஜீஸ் சைனிங் ஆஃப். சுவிட்சர்லாந்து மேட்சில் சந்திப்போம். வருகிறேன். பாய்.